ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மனித வாழ்க்கையும் இறையருளும் இந்த தலைப்பில் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாமாத்தூர்ன்ற ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமி பேர் அபிராமேஸ்வரர், அம்பாள் பேர் முத்தாம்பிகை. இந்த தலத்தோட மகிமையே பங்காளிக்குள்ளே இருக்கிற பாக பிரிவினை, வஞ்சனை, இந்த பகைமை உணர்ச்சி மாறுறதுக்கு உண்டான பரிகார தலம் தான் இந்த ஊர். இந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி தொடர்பு சேர்க்கை உள்ளவர்களும் சரி, சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறவாலும் சரி, இந்த ஊருக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது அவளுக்கு சிறப்பான நல்ல பலன் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்ன, நந்தியும் காமதேனும் இங்கே சாமி அம்பாளையும் பூஜை பண்ணி கொம்பு பெற்றதாக சொல்லப்படுறது. பிருங்கி முனிவர் அம்பாளோட சாபத்தை பெற்று வன்னி மரமாக மாறி திருப்பி சுவாமி அம்பாளையும் அவர் பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதனாலே இந்த தல விருட்சம் இங்கே வன்னி மரமாக இருக்கு. இன்னொன்று ஒரு அண்ணன் தம்பியை ஏமாத்திட்டு பாகப்பிரிவினையில் அவளே பொருள் சேர்த்துட்டு எடுத்துன்னு போயிட்டு இந்த கோவிலில் வெளிப்பிராகாரத்தில் வட்டப்பாறைன்னு ஒன்று இருக்குது, சத்திய மண்டபம் அப்படின்ற மண்டபம் இருக்குது. இவர் இந்த பொய்யை சொல்லிட்டு இந்த ஊர் எல்லையில் பாதி இந்த ஊரை விட்டு போகணுங்கிறதுக்காக பாதி தூரம் போகும்போதே ஒரு நாகம் அவரை தீண்டி இறந்ததாக சொல்லப்படுது. அதனால இங்கே அம்பாளும் சுவாமியும் நிதர்சனமாக காப்பாத்துறா அப்படிங்கறது சொல்லப்படுகிறது. பொய் சொல்ல முடியாது. இங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு பால் அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ அபிஷேகத்தை பண்ணிட்டு அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அவள் நமக்கு இந்த இடையூர்லேருந்து நமக்கு நிவர்த்தி பண்ணி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறா அப்படிங்கறது சொல்லப்படுறது. இந்த கோயில் நிதர்சனமா இப்ப கூட நடந்த சம்பவம் ஒன்று உண்டு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே போறவர்கள் கோதுமையால் ஆன பண்டம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று இருக்கு. அங்கேயே கோவிலே சொன்னா பாயசம் பண்ணி சொல்லி கேட்டா அவ பாயசம் பண்ணி தருவா. அந்த பாயசத்தையும் நைவேத்தியம் பண்ணி இங்க எல்லாருக்கும் நீங்க விநியோகம் பண்ணும்போது நீங்க வேண்டிக்கிற கோரிக்கை நடக்கும். இந்த பாக பிரிவினைலாம் சுமூகமா நடக்கும். ஒருத்தருக்கு பகை உணர்ச்சி இருக்காது அப்படிங்கறதும் இந்த தலத்தோடைய பெருமை இதுதான். நீங்க அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்கும்.